அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர், ஆர்டிசி அண்ட் ஸ்டார்பேட் மற்றும் எம்ஐ ஃப்ரான்ச்சைசி கன்சல்டன்ட் மேக்கர். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம க்ரெடிபிலிட்டியை பற்றி, நம்பகத்தன்மையை பற்றி கண்டினியூவாக நம்ம கிளாஸை வந்து பார்த்துட்ருக்கோம். நிறைய விஷயங்களை சப்ஜெக்டை வந்து தெரிஞ்சிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கிளாஸில் வந்து லாஸ்ட்டு கிளாஸோடைய ஒரு கண்டினியூட்டி தான். லாஸ்ட்டு கிளாஸில் சொல்லியிருந்தேன், இன்ஃபர்மேஷனை வந்து கஸ்டமருக்கு நம்ம வந்து இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும் அப்படின்ட்டு. நிறைய சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம என்ன பண்ணணும், கஸ்டமருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு லாஸ்ட்டு கிளாஸில் நம்ம வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த இன்ஃபர்மேஷனை எப்படி நம்ம கொடுக்கறது, எந்த மாதிரி அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம வந்து ஷேர் பண்ணுறது அப்படின்றத பற்றி ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் தான். பார்த்திங்கன்னா க்ரெடிபிலிட்டியில் இந்த சப்ஜெக்டுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஈக்குவல் டு எஜுகேட் கஸ்டமரை நீங்கள் எஜுகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. கஸ்டமரை எஜுகேட் பண்ணுறதுன்னு என்னது? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கஸ்டமரை வந்து ஒரே நாளில் மொத்த விஷயத்தையும் உங்களால் என்ன பண்ண முடியாது, எஜுகேட் பண்ண முடியாது. அப்போது ஸ்லோ டவுன் ஆகிட்டு மேக் இட் சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணணும், எஜுகேட் பண்ணிகிட்டே இருக்கணும். எஜுகேட் பண்ணுறதுன்றது சிம்பிளாக என்னென்னா, இப்போ ப்ராடக்ட் பேஸ்டு கஸ்டமராக இருந்தால் ப்ராடக்ட்டில் என்னென்னலாம் நாலேஜ் இருக்குது, ப்ராடக்ட்டை பற்றி நம்ம என்னென்னலாம் படிக்கணும், என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணலாம், கஸ்டமருக்கு ஸ்லோ டவுனாக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணலாம், நீங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கலாம். அது மட்டும் இல்லை, சிம்பிளாக எவ்வளோ சிம்பிளாக அவங்களுக்கு புரிய வைக்க முடியுமோ அந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப ஹார்டாகவும் சொல்லாமல், ரொம்பவும் வந்து என்ன சொல்கிறது, டெப்த் நாலேஜும் இல்லாமல், ஓரளவுக்கு அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரியான அந்த ப்ராடக்ட்டை தயாரிக்கக்கூடிய விஷயங்கள், அந்த ப்ராடக்ட் எந்த மாதிரியே வந்து தயார் பண்ணி வருது, டைரக்ட் செல்லிங்கோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, நம்ம வந்து மார்க்கெட்டில் வாங்குறதுக்கு நம்ம ப்ராடக்ட் என்ன டிஃப்ரென்ஸ், இந்த மாதிரியான எஜுகேஷனை நீங்கள் கஸ்டமருக்கு ஸ்லோ டவுனாக என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா கஸ்டமர் எஜுகேட்டட் ஆனாங்கன்னா நம்மளுடைய ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுல எந்த விதமான ஒரு ஸ்லோவும் இருக்காது. அதாவது கஸ்டமர் எஜுகேட்டட் கஸ்டமராக இருக்கும்போது அவங்களுக்கு இந்த ப்ராடக்டோடைய தேவைகள் அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய பர்ச்சேஸ் அவங்க என்ன பண்ணிவிடுவாங்க, மந்த்லி அவங்க கரெக்ட் பண்ணிவிடுவாங்க. இல்லைனா நம்ம ஒவ்வொரு முறையும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் கஸ்டமரை வந்து இந்த ப்ராடக்ட் இந்த மாதம் என்ன பர்ச்சேஸ் பண்ணலையா, இந்த மாதம் பர்ச்சேஸ் பண்ணலையா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். ஆனால் நீங்கள் கஸ்டமர் எஜுகேஷன் கொடுத்துட்டிங்கன்னா, கஸ்டமருக்கு நாலேஜை வந்து ஷேர் பண்ணிட்டீங்கன்னா, கஸ்டமருக்கு இந்த ப்ராடக்ட்டை பற்றி உண்டான சகல விஷயங்களை இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரியப்படுத்திட்டிங்கன்னா, பர்ச்சேஸ்ன்றது அவங்களுடைய சாய்ஸாக மாறும், அவங்களுடைய தேவையாக மாறும். அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி அவங்க பர்ச்சேஸ் என்ன பண்ணிவிடுவாங்க, கரெக்ஷன் பண்ணிவிடுவாங்க. பர்ச்சேஸ் பண்ணுறதுல கூட நம்ம பார்த்தீங்கன்னா, எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த எஜுகேஷனும் நம்ம கொடுக்கணும். நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு எங்கே அப்படின்னா, ப்ராடக்டை வந்து கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணுறது உண்டான அந்த டெக்னிக்கல் அந்த விஷயங்கள் எல்லாம் கற்றுக் கொடுக்காம சர்வீஸ் முழுக்க இவங்களே போய் செஞ்சு கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒரு வேளை இவங்களால் போக முடியலை, நிறைய லீடர்ஸ் பண்ணக்கூடிய தவறு என்னென்னா, ஒரு வேளை இவங்களால் அந்த கஸ்டமரை வந்து சந்திக்க முடியல, இவங்க ஒரு வேளை அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருக்காங்க அப்படின்னா அந்த பர்ச்சேஸோ அந்த பிஸ்னஸோ அங்கே நடக்காது. அதுக்கு காரணம் கஸ்டமருக்கு எஜுகேஷன் கொடுக்கறதில்ல. சிலவங்களுக்கு பக்கத்தில் ஷாப் இருக்குன்னா அந்த ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போய் அந்த ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு என்ன பண்ணுறோம், சொல்லி கொடுத்து அவங்கள ஒரு எஜுகேட்டடான கஸ்டமராக மாற்றுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸில் 1% கூட என்ன ஆகாது, கம்மி ஆகாமல் உங்கள் பிஸ்னஸ் க்ரோத் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அப்போ நம்பர் 1, கஸ்டமரை என்ன பண்ணணும், எஜுகேட்டட் பண்ணணும். அது எப்படி பண்ணணும், ஸ்லோ டவுனாக அண்ட் சிம்பிளாக, மேக் இட் சிம்பிளாக என்ன பண்ணணும், நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். ஓகே, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நமக்கு நிறைய தெரியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈக்குவல் லெவல் கஸ்டமரை உங்கள் லெவலுக்கு ஈக்குவலாக கொண்டு வரணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த ப்ராடக்டில் இந்த பிஸ்னஸில் நாலேஜ் இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுடைய கஸ்டமர், உங்களுடைய பார்ட்னர்ஸ், உங்களுடைய ப்ராஸ்பெக்ட்டுக்கு நீங்கள் நம்மளுடைய பிஸ்னஸோட இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், நம்ம ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், நீங்கள் ஈக்குவல் லெவலில் கொண்டு வரணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களுடைய நாலேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதுதான் அவங்க நாலேஜாக இருக்கும். அப்போ யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு இவ்வளவு பெரிய நாலேஜ் இருக்குது, இப்போ நீங்கள் அவங்களுக்கு வந்து என்ன பண்ண முடியாது, நிறைய விஷயங்களை அவங்களுக்கு வந்து புரிய வைக்க முடியாது. அவங்களுடைய நாலேஜை நீங்கள் என்ன பண்ணணும், பில்டு பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக எஜுகேட் பண்ணி அவங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து அவங்க நாலேஜை உங்கள் ஈக்குவலுக்கு நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா, அதுக்கு பிறகு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கோ நீங்கள் சொல்ல தேவையில்லை. அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டுடைய இம்பார்ட்டன்ஸும் இந்த ப்ராடக்ட்டுடைய நீட்ஸ் என்ன அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடும்.
அதுக்கப்புறம் உங்களுக்கு அங்கே ரொம்ப வேலை இருக்காது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸு ஆன்லைனை பற்றி தெரியாது, கூப்பன் எப்படி போடுறதுன்னு தெரியாது, அப்புறம் ஷாப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தெரியாது, ஷாப்பு தெரியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இந்தியா ஷாப்பி ஆன்லைனில் போயிட்டு அழகாக வீட்டில் இருந்தபடியே நம்ம வேலையை பார்த்துட்டு நமக்கு தேவையான ப்ராடக்ட் ஆன்லைனில் போட்டுட்டு நம்ம வேலையை பார்த்துருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ண போகுது, வீட்டுக்கு 3000 மேலே பண்ணும்போது ஃப்ரீ டெலிவரியாகவே நமக்கு கொடுக்குறாங்க. அப்போ அந்த அளவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தும் நிறைய கஸ்டமருக்கு இந்த எஜுகேஷன் போகலை. எஜுகேஷன் போகாததுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த இன்ஃபர்மேஷனை யார் கொடுக்கல? லீடர்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸ் உங்களுக்கு லீடர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் உங்களுடைய கஸ்டமர்ஸுக்கு இதை சொல்லி கொடுத்தீங்களா அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் அதுக்கு வந்து சொல்லி கொடுக்கறதுக்கும் தயாரில்லை. சொல்லி கொடுக்கறதுக்கு நமக்கு தெரியாது. முதல்ல தெரிஞ்சாலும் அதை வந்து சொல்லி கொடுக்கறது நமக்கு நேரம் இல்லை. ரெண்டாவது, கஸ்டமரை எந்த நேரத்தில் அவங்கள உட்கார வச்சு இதை சொல்லி கொடுக்கணுன்ற ஒரு சில வழிமுறைகள்லாம் இருக்குது. அதை நம்ம கிரியேட் பண்ணி அதுக்குண்டான வழிமுறைகளை சொல்லி கொடுத்தா 100% சொல்கிறேன், உங்களுடைய பிஸ்னஸில் நிச்சயமாக ஒரு பெரிய க்ரோத் இருக்குது. இதை நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கஸ்டமர் சைடில், உங்கள் பார்ட்னர் சைடில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக பர்ஃபெக்ட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அப்போது அடுத்த டாப்பிக்கோட உங்களை வந்து சூப்பரான டாபிக், இந்த கிரெடிபிலிட்டியோடைய கண்டினியூட்டி டாப்பிக்கில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல் லீடர்ஸ். தேங்க்யூ.